Taste the Daily. ஆவடி குமார் சார், நான் நிகழ்ச்சியை முதல்ல உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். மது பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய டாஸ்மாக் முன் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே மது உள்ள பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு முதல் காலி பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலி பாட்டில்லாம் வந்து வச்சுருந்தா அது மூடியெல்லாம் கழண்டு போயிடும், உடைஞ்சு போயிடும். அதனால் அந்த அதை ஏஜென்சி எடுத்தவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இப்போது நான் இது மது அந்த 30,400 கோடியில் 742 கோடி காலி பாட்டில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு முழுக்க மது உற்பத்தி ஆலைகளிலிருந்து வர மது வகைகளை 43 குடவுனில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை கொண்டு வந்து இந்த ரீட்டைல் ஷாப்பில் பாரில் இவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த குடவுன்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த காலி பாட்டில் வைக்கிறாங்க பாருங்கள், அதுக்கும் சேர்த்து விற்கிறாங்க. அப்போது பாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. காலி பாட்டில் எங்கே இருக்கும்? பாரில் தான் இருக்கும். இப்போ பாருக்கும் இன்சூரன்ஸ், பாரில் இருக்கவங்களுக்கும் இப்போ பாதுகாப்பு உருவாக்குறது இந்த ஆட்சியினுடைய நீட்சியாக பார்க்கணும். இல்லை, இதற்கான தேவை இப்போ என்ன இருக்குது? தேவை அதுதான். இப்போது நீங்கள் பாரில் இருக்கிறவங்க திடீர்னு ஒருத்தருக்கு கலாட்டா நடக்குதுன்னா எங்கே நடக்கும்? கடையில் நடக்காது. கடையில் தான் இவங்க கிரில் போட்டு வச்சுருப்பாங்க, உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்போடு இருக்கும். பாரில் எல்லோரும் இருப்பாங்க. அங்கே கலாட்டா நடந்து குடிக்க தூக்கி போட்டு உடைச்சிட்டான்னா லாஸ் ஆகக்கூடாதுல்ல, இந்த பார் ஓனரோ இல்லை அந்த காலி பாட்டில் எடுக்கிறவங்க லாஸ் ஆகக்கூடாதுல்ல. அதனால் அக்கறையோடு இதை அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த இன்சூரன்ஸை விரிவுபடுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் கேட்டீங்க, திருமாவளவன் மதுவுக்கு எதிராக பெண்கள் தான் நிறைய குடிக்கிறாங்கன்னு அவருக்கு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுதான். அதனால் பெண்களை வச்சு நாங்கள் இனிமேல் குடிக்க மாட்டோம் சபதம் எடுக்கிறதுக்காக மாநாடு நடத்த போகிறார் கள்ளக்குறிச்சியில். அந்த மாநாட்டில் அவர் என்னன்னா, இந்த அரசாங்கம் இனி மது விற்காது என்ற உத்தரவாதத்தை அந்த மாநாட்டு மூலமாக உறுதிப்படுத்துறதுக்கு அந்த மாநாட்டத்தில் சொல்கிறாருன்னு சொன்னார். அப்போது அதுக்கு இது பதிலடி. இப்போ திருமாவளவன் அவர்களோட மாநாட்டுக்கும் மது பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் பண்றதுக்கு என்ன? இப்போ ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் டெண்டர் கேட்டிருக்காங்கல்ல, இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு கடையை மூட மாட்டேன்றது தான் அதனுடைய பொருள். ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஒரு ஆண்டுக்கு இந்த மதுவிலக்கு கொள்கையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாற்றமும் இல்லை. 55,000 கோடிக்கு வருவாய் ஈட்டுகின்ற சரக்கு கடை பாதுகாப்பதற்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க. அதை விற்பனை செய்கிறவங்களுக்கு அந்த காலி பாட்டில் கூட பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் அது இன்சூரன்ஸ் வழியில் அது கிடைக்கணும்னு இன்சூரன்ஸ் போடுறாங்க. அப்போ மதுவிலக்கு கொள்கையில் என்ன மாற்றம் வரும்? திருமாவளவன் மாநாடு அவருக்கே பாவம். இன்னைக்கு ஏன் பெண்களை கூப்பிட்டாருன்னா, ஆண்கள்லாம் வந்து குடிக்காமல் இருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு வந்து மாநாட்டில் வந்து பங்கேற்கின்ற நிலை இருந்து எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் பார்த்தாரு. அதுக்கும் ஒரு சரியான நாளை தேர்ந்தெடுத்தார். அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி, அன்னைக்கு கடை லீவு. அதனால் அன்னைக்கு குடிக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு அவர் கூப்பிட்டு வர்றாரு. இப்போ மற்ற நாள்லன்னா அவங்க மாநாட்டிலே வந்து குடிப்பாங்க. அன்னைக்கு காந்தி ஜெயந்தின்றதால கடை இருக்காது, கள்ளச்சாராயம் தான் குடிக்க முடியும், அது பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் அவர் வந்து பாதுகாப்போட அன்னைக்கு இவர், நீங்கள் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, இவர் மாநாட்டில் வந்தவங்கெல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னு எடுத்து விசுவல் போடுவீங்க. இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, இப்போ மது பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யறதுனால திமுகவுக்கு மது ஒழிப்புல ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்றது சரியா? மது பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் செய்யறதுனால இல்லைங்க, அடுத்த ஓராண்டுக்கு அவங்க இன்சூரன்ஸ் செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அதை வந்து நடைமுறையில் படுத்த போறாங்க. அதுல படிப்படியாக குறைக்கிறதோ இல்லை படிப்படியாக நீக்கிறதோ இல்லை, இதே நிலையில தான் ஓராண்டுக்கு தொடரப்போகுது. அந்த ஓராண்டுக்குரிய குவான்டிட்டிக்கு அவங்க இன்சூரன்ஸ் பண்றாங்க. ஓராண்டுக்குரிய அவங்க விற்பனை எவ்வளவு நடக்குன்னு எதிர்பார்க்குறாங்களோ அத்தனை பாட்டில்களுக்கு அவங்க இன்சூரன்ஸ் பண்றாங்க. அந்த பாட்டில் இருக்கிற சரக்கை குடிச்சிட்டு கீழே போட்டான்னா அந்த சரக்கு
குடிச்சிட்டு கீழே போடுற பாட்டில் உடையக்கூடாதுன்றதுக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க. இது வரைக்கும் இல்லாத புதுசா இந்த ஆண்டுல இருந்து அந்த பாட்டில் கூட அதுல மூடி கூட பாதிக்கப்படும், மூடி போனா கூட அது முழுமையான அந்த பாட்டில் இல்லைன்னு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். அதனால அவங்க வந்து பார் ஓனருக்கு பாதிப்பு வரக்கூடாது, அந்த கடையில் இருக்கிறவங்க அந்த பாட்டில் எடுக்கிற அந்த ஏஜென்சிக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு அவங்க அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த மது பாட்டில்கள் விற்பனை மட்டும் இல்லாமல் இப்போ இதுவரைக்கும் இல்ல நாம இதை இப்படி எடுத்துக்கூடாது. இன்சூரன்ஸுங்கிறது நடைமுறையில் இருக்கிறது தானே, அதையே நம்ம அப்படி நீங்க கேட்டது சரியான கேள்வி. இன்சூரன்ஸ் நடைமுறையில் இருக்கு. இப்போ மது நீங்க எல்லாரும் சொல்றாங்க மது விலக்கு தமிழ்நாட்டில் மது விலக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன சார், தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்கு? மது விலக்கு இருக்கு. நீங்க அதுதான் மது விலக்கை அமுல்படுத்துவதற்கு போலீஸும் இருக்கு, மது விலக்கு அமுலாக்கத்துறைன்னு இருக்கு. மது விலக்கு இருக்குன்றது என்னன்னா, இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் மது விற்க முடியாது. குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுமதிக்கின்ற அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் மது விற்கணும். அதுதான் மது. அதே மாதிரி சாராயம் விற்க முடியாது, கல்லு விற்க முடியாது. இல்ல இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கா? அது வந்து கள்ளச்சாராயத்துக்கு கணக்கு இல்லைங்க, அது வேறங்க. நான் வந்து சட்டத்தினுடைய நிலையை சொல்றேன், விற்க முடியாது. ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட இடத்தை தவிர வேற இடத்துல குடிக்க கூட முடியாது. குடிச்சிட்டு போனா ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாது. அதை செயல்படுத்துறதுக்கு போக்குவரத்து காவல்துறை இருக்கு, இதை செயல்படுத்துறதுக்கு சட்ட ஒழுங்கு காவல்துறை இருக்கு. இந்த சரக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் விற்கிறாங்களா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் விற்கிறாங்களான்னு கண்காணிக்கிறதுக்கு மதுவிலக்கு அமலாக்கத்துறை இருக்கு. ஆனா எல்லா துறையும் இருக்குன்றது சட்டத்தின் வடிவமே தவிர இல்ல எல்லாம் இருக்கு ஆனா இல்ல, இருக்கு இல்ல ஆனா இல்ல. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க அந்த முதல் தொகுப்புல போட்டது போல கனிமொழி சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, இந்த குடியினால எல்லாம் குடிச்சு சின்ன வயசுல இறந்து போறாங்க, அதனால நிறைய பெண்கள் தாலி அறுத்துட்டு வீட்டில் கிடக்கிறாங்க, இந்தியாவிலே அதிகமான பெண்கள் தாலி அறுத்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்த உடனே மது விலக்கை அமல்படுத்துவோம், எங்கள் அண்ணன் வந்த உடனே எல்லாருக்கும் தாலி அறுக்காத ஒரு நிலையை ஏற்படுத்துவோம்னு சொன்னாங்க. இப்போ கனிமொழி என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன், அது மட்டும் சொல்லலை, இன்னொன்று சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நான் உறுதியாக சொல்கிறேன், ஒரு சாராய ஆலை கூட அதிமுகவை சார்ந்த யாருங்க இல்லை. இருக்கிறது அத்தனையும் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்ல போற, டிஆர் பாலு ஜெகத் ரட்சகனுடைய ஆலைகள் தான் அதிகமான உற்பத்தி செய்யற ஆலைகள். சரி, இப்போ இந்த இன்சூரன்ஸ் பண்றதுனாலயும் இப்போ அவங்க சாராய ஆலை வச்சிருக்கனால அதுதான் சொல்ற வரேன். இப்போ இந்த அவங்களுடைய சாராய ஆலைகள் இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் சாராய ஆலைகளை மூடுவோம் சொன்னாங்க. இதுவரைக்கும் வந்து டிஆர் பாலுவே சொன்னார், எங்கள் தலைவர் சொன்னார்னா நானும் ஜெகத் ரட்சகனும் சாராய ஆலைகளை மூடி விடுவோம் சொன்னது அவங்க தேர்தலுக்கு முன்னால் இதையெல்லாம் உறுதியாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதன் விரிவாக்கங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஜெகத் ரட்சகனுக்கு புதுசாக ஒரு ஆலை வந்திருக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய கேட்டால் அவர் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னுவார், அது பினாமிகள் அப்படி தான் சொல்லுவாங்க, அது எனக்கு தேவையில்லாத. தமிழ்நாட்டில் சாராய ஆலைகள் இவங்க அதிகப்படுத்திட்டு போறாங்க. நீங்க இன்னைக்கு சாராய ஆலைகளில் உற்பத்தியாகின்ற அந்த மது நேரடியா கடைக்கு கொண்டு வர முடியாது. அங்க ஒவ்வொரு ஆலை முன்னாலும் ஒரு எக்ஸைஸ் தாசில்தார் இருப்பார். அந்த எக்ஸைஸ் தாசில்தார் அவர் பரிசீலனை பண்ணி அந்த பாட்டில் நம்பர் உட்பட எல்லாத்தையும் குறிப்பிட்டு இவ்வளோ சரக்கு வெளியே போகுது, இந்த குடவுனுக்கு போகுதுன்னு சொல்லி அவர் நோட் பண்ணி அனுப்புவார். பேசலாம், அதை கொண்டு வந்து குடவுனில் பாதுகாப்பாங்க. இந்த கொண்டு வர சொல்ல அது அந்த வழியில் வாகனங்களில் கொண்டு வர சொல்ல அப்போ பாதிப்பு வந்துடக்கூடாது, அது வந்து அரசாங்கத்துக்கு லாஸு. அதனால அரசாங்கம் அந்த இன்சூரன்ஸ் பண்ணிச்சு. இப்போ அதை வந்து கடையில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும், அது வாங்குற வரைக்கும் வந்து அரசாங்கத்தினுடைய லாஸ் தானே. அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணாங்க. இவங்க குடிச்சிட்டு போற பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணாங்க. அதுதான் இவங்க கொண்டு வர திராவிட மாடல். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆவடிக்குமார் சார், திமுகவோட இரட்டை கபட நாடகம் வந்து இந்த விவகாரத்து மூலமா வெளிப்பட்டுருச்சா? நிச்சயமா இது வந்து திமுக இரட்டை வேடம்
போடாதுன்னு நினைச்சவங்களுக்கு என்ன வெளிப்படுத்திருக்கலாம். அது இரட்டை வேடம் என்பது திமுகவினுடைய கொள்கையில் ஒன்று. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் வறட்சி காலங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவர்கள் பயிர் பாதிப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்சூரன்ஸை கூட புரட்சித் தலைவி அம்மா காலத்துலேயும் அண்ணன் எடப்பாடியார் காலத்துலேயும் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கட்டி இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்தோம். அரசாங்கம் தர்ற இழப்பீடுகளுக்கு இணையாக இன்சூரன்ஸ்லையும் வாங்கி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த இன்சூரன்ஸ் பண்ண முடியாமல் கடந்த இது வறட்சி காலங்களில் வெள்ளக்காலங்களில் பாதிப்படைஞ்சாங்க விவசாயிங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணல. ஆனால் பாரில் இருக்கிறவன் எவனாவது குடிச்சிட்டு கீழே போட்டு உடைச்சிட்டான்னா அந்த பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அதிலிருந்து இந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்குறாங்க, பள்ளிகளுக்கு பக்கத்தில் சுற்றுப்புறத்தில் கஞ்சா விற்பனையை இந்த அரசாங்கம் ஏன் கண்டு கொள்ளவில்லை, அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்னன்னு விளக்கம் கேட்டிருக்காங்க. அப்போது நீதிமன்றம் கேட்குது, பள்ளிக்கு பக்கத்தில் அதன் சுற்றுப்புறத்தில் கஞ்சா விற்கிறத எப்படி அனுமதிக்கிற, போதைப் பொருளை எப்படி இந்த அரசாங்கம் அனுமதிச்சது, விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இந்த கஞ்சா பொருட்கள் விற்பனை பரவி இருக்குன்னு வருது. ரெண்டாவது, நீங்கள் இந்த தலைப்பு சொன்னீங்க, இந்த மது விற்பனையில் கிடைக்கின்ற வருவாயில் இந்த அரசாங்கம் நடக்குதான்னு. என்னால் அதை அரசாங்கம் இதில் தான் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் திமுக இந்த மது ஆலைகள் அதிபர்கள் நடத்துகின்ற அடிக்கின்ற அந்த கொள்ளை பணத்தில் மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி பெறுகின்ற அந்த மது உற்பத்தியில் கிடைக்கின்ற லாபத்தில் திமுக நடக்குது. தேர்தலை சந்திப்பதற்கு இன்றைக்கி ஜெகத் ரட்சகனும் டிஆர் பாலுவும் கனிமொழியும் இன்றைக்கி அவங்களுடைய, என்னால் எல்லா ஆலை அதிபர்களுடைய பெயரும் சொல்ல முடியும், அந்த பினாமிகள்லாம் சேர்ந்து டாஸ்மாக்ல இருந்து வர பணம் திமுக தேர்தல் நிதி. இல்லைன்னா செந்தில் பாலாஜி ஈரோட்டில் இன்சார்ஜ் எடுத்தாருன்னா செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்து பணம் எடுத்துன்னு வந்தாரா? எல்லாம் இந்த மது உற்பத்தியாளர்கள் அவர்கள் விற்பனை செய்ய கடைக்கு அனுப்ப சொல்ல அவங்க இண்டன் போட்டு அனுப்புறது, இண்டன் போடாமல் அனுப்புறது, அனுமதி இல்லாமல் பார் நடத்துறது, அந்த பாரில் அடிக்கிற கொள்ளை, இதையெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு திமுக கட்சியை இயங்குது. அதை நம்பி தான் தேர்தலை சந்திக்க அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மது ஆலைகள் இன்னைக்கு இந்த இவ்வளோ பேசுகிறவங்க ஏற்கனவே கருணாநிதி ஆட்சியில் 6 மது உற்பத்தி ஆலைகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு 2 மது உற்பத்தி ஆலைகள் இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவங்க உற்பத்தி ஆலைகளை அதிகப்படுத்தி கொண்டு எப்படி இவங்க படிப்படியாக மது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்க. ஆனால் முழுக்க இதுக்கு ஒரே காரணம், திமுகவினுடைய தேர்தல் செலவுகள் இந்த மது உற்பத்தி ஆலைகளிடமிருந்து பெறப்படுகிறது. அந்த ஆலைகள் தருகின்ற நிதியில் கட்சி நடக்குது. அதனால அவங்களால கட்டுப்படுத்த முடியும். நன்றி.